மொறுன்னு டேஸ்ட்டான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவு, இது நான் சலிச்சு வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். இது 400 கிராம். 1 கப் கடல மாவு, இதுவும் 400 கிராம் தான் சலிச்சு வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். 2 சரிசமமாக எடுத்துருக்கிறேன். 100 கிராம் முட்டைக்கோசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், இது 100 கிராம், இதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். 2 கைப்பிடி அளவு புதினா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, இதை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும், மொறுன்னு இருக்கும். நெய் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் இருந்தால் கூட சூடாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. போண்டா மாவு பதத்துக்கு நீங்கள் இதை வடை வேணாலும் தட்டிக்கலாம், இல்லை போண்டா வேணால் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஆமாம், பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் கொஞ்சம் கிள்ளி போடுறேன். அப்போ தான் இது சீக்கிரம் வேகும். உங்களுக்கு தேவைன்னா போண்டாவாவோ வடையாவோ உங்கள் தேவைக்கேற்ப ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த போண்டா போட்டு 2 நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா செவந்து வரும். வேகும் போதே நல்லா வாசமாக இருக்குது. புதினா ஃப்ளேவரோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 2 சைடும் செவந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறத இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் பொரிக்கும் போதே புதினா ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.